ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. உலக தாய்மொழி தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு மதுரை தமுக மைதானத்தில் உள்ள தமிழன்னை சிலைக்கு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சிறப்பு பூஜை செய்தார். இந்து மக்கள் கட்சியினர் புதிய தேசிய கல்விக் கொள்கை புத்தகத்தை வைத்து பூஜித்து மக்களுக்கு விநியோகம் செய்தனர். சர்வதேச அளவிலே தாய்மொழி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிப்ரவரி 21. வங்கதேசத்திலே வங்க மொழி பாகிஸ்தானியர்களால் ஒடுக்கப்பட்ட போது, நசுக்கப்பட்ட போது வங்கதேசத்திலே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தினார்கள். அதிலே பலர் கொல்லப்பட்டார்கள். தாய்மொழியை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்த அந்த மாணவர்கள் மடிந்த தினத்தை உலக தாய்மொழி தினமாக நாம் அனைவரும் கொண்டாடி வருகிறோம். ஐநா சபையும் அறிவித்திருக்கிறது. உலகத்திலே தாய்மொழி என்பது மிகவும் முக்கியமானது. அதுவும் தமிழ் மொழி தெய்வீகமானது. நம்முடைய இந்த தமிழ்நாட்டிலே எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ் என்பது நிலைநாட்டப்பட வேண்டும். ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலத்திலே திணிக்கப்பட்ட ஆங்கிலம் இன்றைக்கு கல்வியிலே ஆதிக்கம் செலுத்துகிறது. தமிழகத்திலே தமிழ் ஒரு பயிற்று மொழியாக, குறிப்பாக மழலையர் கல்வியிலே எல்கேஜி யூகேஜி எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் 3 வயசில் கொண்டு போய் குழந்தைகளை சேர்த்துனா அங்கே மம்மி டாடி கல்வி திணிக்கப்படுகிறது. தமிழ் அழிகிறது. ஆங்கில திணிப்பினால், பிறமொழி திணிப்பினால் தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழகத்திலே தமிழை பயிற்று மொழியாக மாற்றிட வேண்டும் என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை. அண்டை மாநிலமான கர்நாடகத்திலே மழலையர் கல்வியிலே ஆங்கிலம் இல்லை. அங்கே மழலையர் கல்வியில் ஆரம்ப கல்வி வரை பயிற்று மொழியாக, ஒரு மொழி பாடமாக மட்டுமல்ல, பயிற்று மொழியாகவும் தமிழ்தான் மற்ற மாநிலத்திலே இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே மட்டும் இந்த நிலை மிகவும் வேதனை அளிக்கிறது. தமிழ்நாட்டில் 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ் தான் இருக்கணும், வேறு எந்த மொழியும் இருக்கக்கூடாது. இது நீண்டகால கொள்கை. அதே மாதிரி 5ஆம் வகுப்புக்கு மேலே நம்முடைய தமிழ்நாட்டிலே மும்மொழி கல்விக் கொள்கை என்பது வரவேற்கத்தக்கது. சமீபத்திலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்விக் கொள்கையை வலியுறுத்துவது. இப்போ நாங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கை அதை தமிழ்படுத்தி புத்தகமாக போட்டு எல்லோருக்கும் நாங்கள் விநியோகம் செய்கிறோம். இந்த தேசிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்துலையும் இந்தி திணிப்பு என்பது கிடையாது. இதில் இந்தி திணிப்பு இருக்கிறது என்று யாராவது நிரூபித்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்.